ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸில் இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 105 மார்க்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஃபைவ் கொஸ்டின்ஸாக டே 1 டே 2 அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் லெசனில் இருக்கிற ஜிபி, ஓகேங்களா. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரியஸ்க்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு மக்கள் கிட்ட இருந்து. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இது மட்டும் இல்லாம உங்க 10th ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இன்னும் அதிகமா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுடன் எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த லெசன் ஏன் இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th பப்ளிக்ல 2 5 மார்க் கேட்பாங்க ரெண்டாவது லெசன்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல அந்த ரெண்டாவது லெசன்ல இருந்து 2 கேள்வியில ஒரு கேள்வி ஏபில ஒரு கேள்வி ஜிபில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா ஒரு கேள்வி HCFல கேட்பாங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், இந்த 3 வீடியோவோ பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவது லெசன்ல இருக்கிற 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். இந்த 2 5 மார்க் அட்டன் பண்ணா 10th மேக்ஸ்ல பப்ளிக்ல எவ்வளவு 5 மார்க் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி ஒரு 9 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்த 9 கொஸ்டின் அட்டன் பண்றதுக்காக தான் நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறவங்க இனிமே பாக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, லைக் போட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. வாங்க ஜிபியோட எக்ஸ்பிளனேஷன் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கிற ஃபார்முலாஸோட இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது ஜிபினா என்னன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் நார்மலா எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஏன் சொல்றான்னா ஒரு நம்பர்ல, ஓகேங்களா. ஸோ ஏன்ற ஒரு நம்பர், ஓகேங்களா. ஸோ ஏன்றது எதுவும் வேணாலும் இருக்கு, அது கூட காமனா ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆயிட்டே இருது அடுத்துலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜிபி. ஸோ நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏல இருக்கு, அடுத்த நம்பர் வந்து ஏ இன்டு ஆர் அப்படின்னு பண்றாங்க. நெக்ஸ்ட் திருப்பி ஏ இன்டு ஆர்னு இருக்கா, அது கூட இன்னொரு அதான் ஏஆர் ஸ்கொயர், ஓகேங்களா. திருப்பி ஏஆர் கியூப், அந்த மாதிரி நமக்கு த்ரூ அவுட் போயிட்டே இருக்கும். ஆர் எல்ஸ் ஒரு மல்டிபிள் நம்பர் வந்து டிவைட் ஆகுது அப்படின்னா, ஒரு காமன் நம்பர் டிவைட் ஆகிறதே வருதுன்னா, ஸோ இதுவும் நம்ம ஜிபி தான் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே தான் நம்மளுக்கான ஜிபிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலாஸ் ஜிபிக்கு. இதுல 3 முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபார்முலா வச்சுதான் சம்ஸ் எல்லாம் அது வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு சீரியஸ் கொடுத்துறாங்க ஜிபி, ஓகேங்களா. அதுல எத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆர்எல்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த சீரியஸ்ல எத்தனாவது நம்பரா இருக்கும், எத்தனாவது வேல்யூவா இருக்கும், இல்லைன்னா இந்த டேர்ம் வந்து என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 9 27 ஸோ 81 அண்ட் தென் டாட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். நம்மளுக்கு டேர்ம் 8, ஓகேங்களா. இது வந்து T1 T2 இது T3 T4 T5. நம்மளுக்கு T10 கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போனோம், அது கஷ்டப்படும் சொல்லிட்டு தான் இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணா ஏனா ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர், ஓகேங்களா. ஆர்னா எவ்வளோ மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. 1 3s are தான் 3 3 3s are 9 9 3s are 27 23 7s are 81, ஓகேங்களா. அப்ப ஆரும் 3 தான், ஆர் வந்து 3 ஏ வந்து 1, ஓகேங்களா. இதுல அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும் 1 3 பவர் n வந்து எந்த நம்பர் கேட்கறாங்க, 10 கேட்கறாங்களா. அப்ப 10 - 1 9 3 பவர் 9ஓட வேல்யூ. ஸோ இவ்வளவுதான், ஓகேங்களா. இதுதான் இந்த சம்மோட முக்கியத்துவம். இதை 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ படிச்சு வச்சுங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ், ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா டு இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 1 3 1 3s 9 27 டாட் டு இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி சீரியஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதை கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். a by 1 - r, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஸோ a 1 r வந்து 3, ஓகேங்களா. ஸோ 1 by 1 - 3 வந்து 1 by 1 - 2, ஓகேங்களா. ஸோ 1 by -2 அதான் -1/2. ஸோ ஆட் பண்ணா எல்லாமே -1/2 வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி Sn நாட் கிவன் L, ஓகேங்களா. ஸோ நாட் கிவன் L லாஸ்ட் நம்பரே கொடுக்கல, வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1 3 9 27 டாட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்எல்ஸ் இந்த சம்மு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 5 + 55 + 555 + டாட். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது லாஸ்ட் நம்பருக்கே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம முக்கியமான ஃபார்முலாஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட், செகண்ட் முக்கியம், இது தேர்ட் முக்கியம். ஸோ இது வந்து 2 மார்க்ல எப்படின்னா கம்பல்சரி. ஸோ
ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக கேட்பாங்க. மீதி ரெண்டுமே ஈஸியானது, எப்பயுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுங்க. ஸோ ஒரு வாட்டி குயிக் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க நம்ம அடுத்த வீடியோ அந்த ஃபார்முலாவோட சம்ஸ்குள்ள போகலாம். வாங்க மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சம்மு நம்ம ஆல்ரெடி இது வந்து எங்கே நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சம்மோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் டு n நம்பர்ஸ். ஓகேங்களா, சம் பண்ணோம் n நம்பர்ஸ் வரையும் ஆஃப் தி சீரியஸ். ஸோ சீரியஸ்னா 5 + 55 + 555 + டாட் 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 டாட். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ சொல்யூஷன் போட்டு லெட் 5 இதை ஆட் பண்ணோமா. ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்காக 5 + 55 + 555 + டாட் டாட் டாட். எவ்வளோ சொல்லியிருக்காங்க, n டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால m டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எடுத்துக்கணும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துல இருந்து காமனா 5 வெளியெடுங்க. ஸோ 5 வெளியெடுக்கும் போது நம்மளுக்கு ஆட் பண்ணும் போது ஈஸியா வரதுனால ஃபர்ஸ்ட் 5 எடுத்தோன்னா 1 + ஸோ இதுல வந்து 11 வரும். அதே மாதிரி இதுல வந்து 101 111 வரும். ஓகேங்களா. ஸோ டாட் 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 n டேர்ம்ஸ். இதே மாதிரி n டேர்ம்ஸ் வரையும் அந்த 1 வந்து ரிப்பீட்டே ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெத்தட் என்னன்னா, இப்போ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா. ஓகேங்களா, அந்த காமன் அந்த இது வரல பார்த்தீங்களா. S1ஓட ஃபார்முலானது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பாருங்க. S1ஓட ஃபார்முலா a × r⁻n−1/1 a × r⁻n−1/n−1. ஸோ இந்த ஃபார்மேட்ல வரணும். இந்த ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் a வந்து 1, r வந்து என்ன 11. ஓகேங்களா, அப்ப 11 சார் 121 தானே வரணும் மூணாவது டேர்மு. அப்ப r வந்து கணக்கு இல்லை. ஓகேங்களா, அப்ப r ஒழுங்கா இல்லை இந்த சீரியஸ்ல. ஸோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா, அதனால இதை என்ன பண்றேன்னா 5ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ டிவைடை வெளியே பண்ணிட்டு மல்டிப்ளை உள்ள பண்ணிக்கிறா. 9 + 99 + 999 + டாட் 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 n டேர்ம்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, 5ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் 9, செகண்ட் நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணா 99 வரும். 11 99s ஆர் 11 9s ஆர் 99. ஓகேங்களா, அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா முடியாதா. ஸோ 11ஆல மல்டிப்ளை பண்ணா அது வராது. ஓகேங்களா, அதனால என்ன பண்ணோம்னா இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 - 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாமா. அதே மாதிரி 99 100 - 1 பிளஸ் 999 1000 - 1 பிளஸ் டாட் 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 n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாமா. பிரிச்சு எழுதியாச்சு. ஸோ ஈக்குவல் டு 5/9. இப்போ என்ன பண்ணலாம்னா பிளஸ்லாம் ஒரு சைடு மைனஸ்லாம் ஒரு சைடு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ 10 பிளஸ்ல இருக்கு, அதே மாதிரி 100ம் பிளஸ்ல தான் இருக்கு, பிளஸ் 1000ம் பிளஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு வரையும் போவோம் 0 தெரியல, அதனால n டேர்ம்ஸ் வரையும் போய்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு மைனஸ் இருக்கு, 1 -1 இங்கேயும் ஒரு -1 இங்கேயும் ஒரு -1. ஸோ இந்த மாதிரி -1 -1 இந்த மாதிரி எவ்வளவு போவோம் பிளஸ் மைனஸ் டாட் 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 n டேர்ம்ஸ் வரையும் போகுமா. அதை குறைக்கிறதுக்காக நான் இப்படி எப்படி பண்றேன்னு பாருங்க. ஸோ இந்த மைனஸ் இருக்கட்டும். 1 + 1 + 1 + 1 ஓகேங்களா, எவ்வளோ இருக்கும் 4. ஏன் 1 2 3 4 4 ஆட் பண்ணா 4ன்னு வரும். அப்ப n 1 ஆட் பண்ணா ஓகேங்களா, n 1 ஆட் பண்ணா எவ்வளவு வரும் nன்னு வரும். ஓகேங்களா, அதுதான் n. இங்க மைனஸ் முன்னாடி இருக்கிறதுனால -n. ஸோ இதுதான் அங்க நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ பாருங்க அந்த சீரியஸை. இது a 10, r 10. ஓகேங்களா, 10 10s are 100, 100 10s are 1000 வருதா. ஸோ இப்போ வரதுனால இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ SN ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா 10 இங்க இருக்கிறது பார்த்தீங்களா, a/r⁻n−1/r−1. ஸோ ஏன்றது 10, r-ம் 10 பவர் n - 1. அப்படியே நீங்க சைட் பை சைட் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அப்படியே வரும். ஓகேங்களா, 10 - 1. அப்புறம் இங்க இருக்கிற இந்த -n ஒரு வாட்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ 5/9 10 × 10⁻n−1. ஸோ 10 - 1 என்னது 9 - n. ஸோ இதோட விட்டாலும் ஆன்சர். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் நான் வந்துட்டேன். ஓகேங்களா, இதோட விட்டாலும் ஆன்சர். ஆர்எல்ஸ் என்ன பண்ணலாம்னா
நீங்கள் இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா, அது இங்கே எழுதுறேன் பாருங்க. 5/9 5/9 உள்ள மல்டிப்ளை பண்றேங்க பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா 5 × 10 50, 9 × 9 81, அப்புறம் 10⁻n−1 அண்ட் தென் இப்போ இதுக்குள்ள ஃபுல்லா பண்ணீங்கன்னா -5n/9. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுங்க. கம்பல்சரியா நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின். ஸோ அதனால தான் சொல்றேன். கம்பல்சரியில கேட்க மாட்டாங்க, ஆனால் கம்பல்சரியா கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் வந்து ஸோ இதே மெத்தட்ல தான் இருக்கும், பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதே மெத்தட் தான், ஆனால் இது எக்ஸைஸ் சம்மு. ஓகேங்களா, ஸோ இந்த 3 வச்சு போறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால நான் 3 வச்சு போடாம இதே மாதிரி இங்க இருக்கிற 5லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க 3லாம் போட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இங்க 5 இருக்கா, இதை நம்ம 3ன்னு மாத்திங்கன்னா அந்த சம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அப்படி மாத்திக்கிங்க. இப்போ இருக்கிற அந்த 0.4 சம்மை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். ஸோ வாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி எடுப்போம், ஈக்குவல் டு போட்டு 0.4 + 0.44 + 0.444 + n terms நம்ம போடுவோமா. அப்புறம் 4 இதுல காமனா வெளியிடுங்க. ஸோ என்ன நம்பர் இருக்கோ 0.1 + 0.11 + 0.111 + ... n terms இருக்குமா. அதாவது 4 வெளியே எடுத்தோம்னா அந்த இடத்துல 1 வரும். ஸோ இங்க 0.4 இருக்குதுன்னா 0.1. ஸோ அதனால ஓகேங்களா. அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஸோ இது சீரியஸ் வராது, அதனால 9ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் டிவைடும் பண்ணிக்கிங்க. 0.9 + 0.99 + 0.999 + ... n terms. ஸோ அங்க வந்து வெறும் 9 இருந்தது, இங்க 0.9 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 - 0.9 இது 1 - 0.9 வந்து 0.1. ஓகேங்களா, அப்ப 0.9 நம்ம எழுதணும். அப்ப என்ன எழுதலாம், 1 - 0.1 எழுதலாமா. 1 - 0.1 அது 0.9. 1 - 0.01 அது 0.99. ஓகேங்களா, ஸோ அந்த இதுக்காக நம்ம எழுதுறோம். வேணா மைனஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்துடும். ஸோ 4/9 1 - 0.1 + இதை 1 - 0.01 + 1 - 0.001 + ... n terms. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பிரித்து எழுதணும். 4/9. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து 1லாம் இருக்கிறதுனால ஸோ 1 + 1 + 1 + ... n terms வரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால அதில் n போட்டுக்கலாம். மைனஸ் ஸோ ரெண்டாவதுல இருக்கிறது 0.1 + 0.01 + 0.001 + ... n terms. ஓகேங்களா, ஸோ இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ஒன்றும் இல்லை, இதோட வேல்யூ இப்போ டெசிமல்ல இருக்கு. இந்த எஸ்என்னோட வேல்யூ வந்து டெசிமல்ல இருக்கு 0.1. ஸோ அதை வந்து டெசிமலா பாயிண்ட்ல இருக்கு, அதை டெசிமலா மாற்றணும், ஹோல் நம்பரா மாற்றணும்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ 0.1 1/10, இதை வந்து 1/100, இதை வந்து 1/1000 என்னால் எழுதிட்டு போக முடியும். ஸோ அதை நான் எழுதாமலே நான் சம்மு சால்வ் பண்ண போறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 4/9. ஓகேங்களா, ஸோ இதை வந்து வெறும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். இங்க S1ஓட ஃபார்முலா வேணும்ல. ஸோ அந்த S1ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க டெசிமல்ல இந்த பாயிண்ட்ல இருக்கிறதுனால A × 1 - r⁴ என்னன்னு வரும். அதே மாதிரி 1 - rன்னு வரும். அங்க வேற மாதிரி இருக்குது, இங்க வேற மாதிரி. ஸோ இந்த சம்ல இப்ப இந்த ஏன்றது 0.1, ஆரும் 0.1. ஓகேங்களா, இது A, அதே மாதிரி ஆரும் 0.1 தான். ஸோ வேணும்னா நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.1 × 0.1 வந்து 0.001. ஓகேங்களா, 0.01. அதே மாதிரி 0.01 கூட நீங்க 0.01 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 0.001 வரும். ஸோ இப்போ இந்த சம்ல நம்ம A வந்து 0.1, அதே மாதிரி 1 - 0.1 / n/1 - 0.1. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம், 4/9
n minus 0.1 into 0.1 minus 0.1 whole power n. 1 minus 0.1 அது 0.9 இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 4n by 9 minus 0.4 1 minus 0.1 whole power n by 9 into 9 0.9 8.1 ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சம் முடியுது. இதுதான் லாஸ்ட் ஆன்சர். அதே மாதிரி நீங்கள் தேர்ட் சம்முக்கு போட்டுருங்க. இதோட நோட்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, நான் உணிகிறேன், எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன சம் பார்த்தீங்கன்னா ரேகா சம். ஸோ நிறைய பேர் நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த சம் கம்பல்சரியாக 5 மார்க்ஸில் இருக்கும். ஸோ வாங்க அந்த சம் பார்க்கலாம். இந்த சம்முக்கான பேசிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இந்த ரேகா சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேகா ஆஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் ஓகேங்களா, ஆஃப் சைஸ் 10 மீட்டர் 11 மீட்டர் 12 மீட்டர் அண்ட் டாட் 24 மீட்டர் வரையும் இருக்கு. ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ இதை நம்ம சொல்யூஷன் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு கலர் பேப்பர் இருக்கு, ஏரியா ஆஃப் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர் ஓகேங்களா. ஸோ பேப்பர்ஸ், ஸோ அது 15 ஸ்கொயர்ல என்னது 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 24 ஸ்கொயர் வரையும் இருக்கு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எது ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் n ஸ்கொயர் வந்து n இன்ட்டு n plus 1 into n plus 2 divided by 6 ஓகேங்களா. ஸோ 2n plus 1 இது வந்து 2n plus 1. ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்முலா இருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங்கே 10, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது தப்பு. அதனால என்ன பண்ணலாம்னா 1லேருந்து 24 வரையும் போட்டுட்டு நம்ம 1லேருந்து 9 மைனஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், 10லேருந்து 24 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஒரு இது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். இந்த மாதிரிலாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 9 ஸ்கொயர் ஓகேங்களா. 9 ஸ்கொயர் இருக்குது மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஃபார்முலா என்னது n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ அதுக்கு இப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். n வந்து என்னது 24, இதுக்கு 9 ஓகேங்களா. ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ அப்ளை பண்ணுங்க 24 ப்ளஸ் 1 2 இன்ட்டு 24 ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 மைனஸ் 9 ப்ளஸ் 1 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ 1 டைம் 4 டைமா, அப்போ 4 into 24 plus 1 25 plus 2 4s are 2 into 24 48 plus 1 49 minus. ஸோ இங்கே வந்து 10 வரும் ஓகேங்களா. இது வந்து கேன்சல் பண்ணால் 3 டைம், இதை கேன்சல் பண்ணால் இது கேன்சல் பண்ணால் 2 டைம், இது கேன்சல் பண்ணால் 3 டைம், அதேமாதிரி இது 1 டைம், இது வந்து 5 டைம், ஏன்னா 10 இல்லை. ஸோ 3 into 5 plus 18 into 18 plus 1 19 ஓகேங்களா. ஸோ இதுவரையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 into 4 என்னது 100 into 49 4900. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சராக வரணும், நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வரையும் தெரியணும். ஸோ 15 into 19. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ 3 5s are 15, அந்த 45 மீதி 4 9s are 9 13 5 1 5 8 2 285 வருது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 4900 மைனஸ் 285. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இது வந்து 8 9 10 5 1 6 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். அதனால என்ன பண்ணணும், therefore area can be decorated
இஸ் 4615 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஏரியா நம்மளால கவர் பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்னன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் கேமரா ஆங்கிள் வச்சுக்கிறேன். இந்த சம் வந்து in a geometric progression, the fourth term is 8/9 and the seventh term is 64/243. Find the geometric progression. ஓகேங்களா? ஸோ ஜிபியோட சீரியஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபோர்த் டேர்மா 8/9 செவன்த் டேர்மா அந்த கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபார்முலா இதில் எழுதணும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டேர்ம் ஃபார்முலா என்னன்னு பாருங்க. Tn = a power r minus 1. ஓகேங்களா? Tn = a into r power n minus 1. இதுதான் டேர்ம் ஃபார்முலா. இப்போ ஃபோர்த் டேர்ம் சொல்லியிருக்காங்களா T4. அப்போ a தெரியாது, r power 4 minus 1 3. அதனால் சொல்லியிருக்காங்க 8/9 ஈக்குவேஷன் நம்பர் 1. T7 சொல்லியிருக்காங்க. அப்போ a into r power 6 64/243. இப்போ a கண்டுபிடிக்கணும் இல்லை r கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைடட் பை, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது a r power 6 divided by a r power 3 equal to 64/243 divided by 8/9. ஸோ இது வந்து அப்படியே ரிப்ளிகேட்டட் ஆகி a கேன்சல் 3 power 3 r power 3 இருக்கும். ஸோ இது வந்து 64/243 into 9/8 வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி வரும்போது 1 டைம், இது வந்து 8 டைம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 3 3s are 9. ஸோ இதை டிவைட் பண்ணால் 7 3s are 21, 8 3s are 24, மீதி 1. அதேமாதிரி இது 1 டைம்ஸ், இது வந்து எவ்வளோ வரும்? 27 டைம்ஸ் வருமா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ 8/27 நம்ம ஆர் கியூபோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஆர் கியூப் வந்து 8/37னா அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு 2 கியூப். 8 வந்து 2 கியூப்னு எழுதிக்கலாம். அது மாதிரி 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் கியூப் கேன்சல் ஆச்சுன்னா 2/3. ஸோ ஆரோட வேல்யூ 2/3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் தென் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எதனா ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ நம்ம அதோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் வேல்யூ இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. a r power 3யா? ஸோ a r power 3, a r வந்து 2/3 power 3 equal to 8/9. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா வரும் பாருங்க பார்க்கலாம். 2/3 ஓகே, 8/9. ஸோ 8/27 equal to 8/9. ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சுன்னா இன்ட்டு 27/8, 8 கேன்சல் அண்ட் தென் 3 வரும். ஸோ ஏவோட வேல்யூ 3. இப்போ நம்ம ஃபார்முலா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனுக்கு ஜிபிக்கு ஜென்ரல் என்னது ஏஆர் ஸ்கொயர் கமா டாட் 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 சொல்லியிருந்தேன்னா ஏன்றது என்னது 3, ஏஆர்ன்றது 3, ஆர்ன்றது 2/3. ஸோ அதனால கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்கும். அது ரெண்டாவது. மூணாவதுல ஏன்றது 3, ஆர்ன்றது 2/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பண்ணால் 3 into 2/3 4/9. 1 டைம் 3 டைம், அப்போ 3 வரும். கமா டாட் டாட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது 3 வரும். அதேமாதிரி இது வந்து 2 வரும். அதுமாதிரி இது 4/3 வரும். கமா டாட் டாட் டாட். ஸோ இதேமாரி போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இதுவும் முன்னாடி பார்த்த மாதிரி தான், ஆனால் அடிக்கடிக்கு கொஸ்டின் பேப்பரில் வரும். ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தி ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிடியூட்டிவ் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிபியில் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிடியூட்டிவ் டேர்ம் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிபி, அதில் நம்ம ஒரு 3 கன்சிடியூட்டிவ் டேர்ம் எடுக்கிறோம். ஸோ இதுதான் அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம் a/r a/ar. ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் 343 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ப்ராடக்ட் பண்ணலாம். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? 343. அப்போ ஆறு கேன்சல் ஆகிட்டு 3 ஏ இருக்கிறதுனால a கியூப் இன்ட்டு 343. ஸோ இந்த 343 எதோட கியூப் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியாதவங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 343 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 7 கியூப் வந்து 343. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும், உனக்கு தெரியறதுக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 343 வந்து 7 கியூப். ஏன்னா 49 இது 7 ஸ்கொயரா இன்ட்டு 7 போடுங்க. 7 63, அதனால 3 6
7 4s are 28, 28 into 6 34. ஓகேங்களா. ஸோ அதான் இதுதான் ஏவோட வேல்யூ. அண்ட் தென் இதோட சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 91/3. ஸோ 91/3 ஓகேங்களா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா காமனாக ஏ இருக்கா, அதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டுனா 1/r + 1 + r ஓகேங்களா ஈக்குவல் டு 91/3. நம்மளுக்கு வந்து ஏவோட வேல்யூ தெரியும், ஆனால் 7 சொல்லிட்டு இந்த 7 வந்து இப்படி ஏ அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஸோ 7 இருக்கா, இங்கே 1/rன்னு இருக்கும், +1ன்னு இருக்கும், இங்கே வந்து rன்னு இருக்கும். இந்த ஏவா அப்படி எடுத்துனோம்டா டிவைடில் போயிடுமா, அப்போ 91/3 இன்டூ ஏ வந்து 7. ஸோ கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. மேபி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈஸி தான். ஓகேங்களா. 1 7s are 7, மீதி 1 7s are 7, 2 13 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ 13 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. இந்த 3 வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க. 3/r + 3 + 3r = 13 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. அதுமாரி டிவைடட் பை இங்கே வந்து இப்போ நார்மலாக நம்மளுக்கு வரா மாதிரி வரனால ஃபுல்லாகவே ஆல் ஓவராக நம்ம ஆரால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பை ஆர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3 + 3r + 3r² + 13r = 13r. ஸோ இது வந்து இப்படி வந்ததுன்னா 3r² + 3r - 13r + 3 = 0. ஸோ 3r² - 10r + 3 = 0. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ண தெரியலனா ஃபேக்டரைஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ ஃபேக்டரைஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே 3 3s are 9, அப்புறம் நடுவில் இருக்கிற நம்பர் ஆட் பண்ண வரணும், இது மல்டிப்ளை பண்ண வரணும், இது ஆட் பண்ண வரணும். ஸோ 1 9s are 9. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணும்போது 10 வந்துடும். அப்போ டிவைடட் பை 3, முன்னாடி இருக்கிற டிவைடட் பை 3 3 3. ஓகேங்களா. அப்போ ஏ = 3 or else a = 1/3. ஸோ இது 2 தான் வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏ வந்து 3ஆக இருந்து ஆரும் 7ஆக இருந்தால் a/r a/r என்னவா இருக்கும், a/rனா 3/7 3 3 7s are 21. செகண்ட் ஏ வந்து 1/3ஆக இருந்து r வந்து 7ஆக இருந்துன்னா 1/3 7 1/3. அப்புறம் இது வந்து ஏஆர்ன்றது 1/3 இன்டூ 7. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம போடணும். ஸோ இதை போடும்போது 1/21. ஓகேங்களா. 1/3 அண்ட் தென் ஒரு நிமிஷம், சாரி, ஏவோட வேல்யூ தான் இங்கே 7, ஆரோட வேல்யூ இங்கே 3. ஸோ இங்கேயும் ஏவோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 3. அப்போ இங்கேயும் மாறும். ஓகேங்களா. ஸோ ஏ வந்து 7/3 அண்ட் தென் 3, இது வந்து 21. அப்போ இங்கே வரும்போது இது 7ஆக மாறும், இதுதான் 1/3ஆக மாறும். ஸோ இது வந்து 7ஆகவே தான் இருக்கும் இங்கே. ஸோ ஏஆர்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இந்த 3 வந்து மேலே மல்டிப்ளை ஆகும், கீழே இருந்தால் மேலே போகும். ஸோ 21, இது வந்து 7. ஸோ அப்புறம் 1/3 இன்ட்டு 7 7/3. ஸோ இதோட ரெசிப்ரோக்கலே அப்படியே தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் 7/3னா இங்கே லாஸ்ட் நம்பர் மிடில் நம்பர், இது வந்து ஏ வந்து 7. ஓகேங்களா. ஸோ 7 அண்ட் 21 21. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாரும் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் பாய்.